எபிசோட் 72ல பார்த்தீங்கன்னா, நம்ம ருக்மிணி வந்து ரங்கன்ட்ட பேசுவாங்க. அண்ட் அந்த சீன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து, "நீ வந்து நாட் ஓகே அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இந்த மாரி பேசுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உன்ன பத்தி என்ன தெரியும்? எனக்கு வந்து உன்ன பத்தி நல்லாவே தெரியும். அண்ட் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது என்ன அப்படிங்கிறதும் நான் வந்து கிளியரா பார்த்துருக்கேன். ஸோ மத்தவங்க சொல்றதெல்லாம் இக்னோர் பண்ணிடு. பிகாஸ் உங்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ, தட்ஸ் நாட் ஃபேர்." அப்படிங்கிற மாரி, இது வந்து ஹார்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் இது வந்து உங்கள இன்னமுமே வந்து க்ளோஸ் ஆக்கும். இது வந்து ஒரு டெஸ்ட்டா நெனச்சுக்கோ அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. பட் இதுல என்ன ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜீவ் இருக்கார்ல, அதாவது துளசியோட ஹஸ்பண்ட். அவரு செம்மையா ஒரு மூவ் ஒண்ணு பண்றாரு. என்னன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாரு. இந்த மாரி நான் வந்து துளசியோட ஹஸ்பண்ட். அவள வந்து ப்ளீஸ் லீவ் ஹர் அலோன். அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அந்த பெர்சனல் ஸ்பேஸ. நியூஸ்க்காக வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. நாங்க வந்து பிரிஞ்சு தான் இருக்கிறோம். பட் ஸ்டில் நான் வந்து லீகலி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசி ரொம்ப நல்லவன் மாரி ஒரு வீடியோ போட்டுறாரு. ஆனா அவரு எதிர்பார்த்த மாரியே அத பார்த்துட்டு அவர சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல அந்த வீடியோவ பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ச்சே எப்படி ஒரு ஜென்டில்மேன், உங்கள மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கணும். எப்படி டிவோர்ஸ்லாம் பண்றாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அண்ட் அதுக்கேத்த மாரி மீடியாவும் துளசிய டார்கெட் பண்ணி, நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகலையா? அதுக்குள்ள எப்படி நீங்க ரங்கனோட லிங்க்ல இருக்கீங்க? அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அண்ட் இங்க தான் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசியோட தாத்தா வந்து ரங்கனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு. ஸோ ரங்கன் போயிட்டு துளசி கிட்ட பேசினது, அவங்க சப்போர்ட்டிவா இருந்துகிட்டதெல்லாம் வந்து அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா துளசி வந்து என்னதான் அவர்ட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மாரி இதுல ஸ்டக் ஆகி இருந்தாலும், ரங்கன் வந்தத பார்த்தோனேயுமே வந்து அவங்க வந்து அவர ஹக் பண்ணிட்டு வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு சுத்தி நடந்த நெறைய விஷயங்கள்னால நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன். பட் என்னால வந்து முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரேக் ஆவாங்க. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ரங்கன் வந்து இப்போ உன் கூட இருக்கேன். எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் பேசுவாரு. அண்ட் அவரு மேல போறதுக்கு முன்னாடி அந்த தாத்தா அவர்ட்ட சொன்ன விஷயங்களும் நல்லாருக்கும். அதாவது ஊர் வந்து 1000 பேசும். ஏன்னா இப்ப நடந்ததுக்கெல்லாம் வந்து நீ காரணம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு அவளுக்கு வந்து சக்தி இருக்கு. பட் ஸ்டில் அவ வந்து தனியா தானே இருக்கா. அவளுக்குன்னு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்லன்ற மாரி சொல்லிட்டு, நீ போயிட்டு கொஞ்சம் அவளோட இரு, பேசு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அனுப்புவாரு. ஸோ அதுவுமே நல்லாருக்கும். ஸோ நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடுத்து பண்ற விஷயம் தாங்க செம்மையா இருக்கும். அதாவது நேரா ராஜசேகர போய் பார்ப்பாரு. நீ எம்என்சியவ டார்கெட் பண்ண. நீ என்ன டார்கெட் பண்ண. எல்லாம் ஓகே. பட் துளசிய எதுக்கு தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆமா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான்டா. நீ என்ன தான்டா பண்ணுவ? நீ இதுவரைக்கும் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் கம்முன்னு இருந்தேன் இல்லையா? பட் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. நீ இதுவரைக்கும் பண்ணதுக்கு, நீ இப்ப பண்ண போறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி குடுப்பேன். உன் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இது என்னோட கேம் அப்படின்ற மாரிலாம் பயங்கரமா டயலாக்லாம் பேசிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துருவாரு. ஸ்டார்ட்டிங்ல ராஜசேகர் என்னமோ பயங்கர அப்படியே கெத்தா தான், நீ இந்த மாரிலாம் பண்ணுவேன்னு தெரியும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன்னுவாரு. ஆனா கடைசியா அவருக்கு கொஞ்சம் மூஞ்சி மாறிடும். இப்ப இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதையனுக்கு வந்து அந்த வீடியோ கண்ல பட்டுருது. ஸோ அதுக்கப்புறமா அவரு கோவப்பட்டு நேரா போயிட்டு கிரீஷ அடி அடின்னு அடிக்கிறாரு. ஸோ இது வந்து அனு அங்க வந்து பார்த்துடுறாங்க. அனு பார்த்துட்டு மணிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவரு என்னடா இது தங்கமோட பேசிட்டு இருக்கப்போ கால் பண்றாங்களே அப்படின்னு இவரு ஒரு பக்கம் பயப்படுறாரு. பட் அத அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டா, இந்த மாரி மாதையன் வந்து அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மேட்டர் வந்து அவங்க சொல்றாங்க. அண்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருன்னு அலர்ட் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ இத வந்து தியோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரங்கனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவரே எடுக்கல. ஏன்னா அவரு தான் அந்த பக்கம் ராஜசேகர டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இதாங்க நடந்துச்சு. நம்ம 4 எபிசோடையுமே வந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க இந்த வாரம் 4 எபிசோடும் பார்த்துட்டீங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் அங்கங்க வந்து டிராக் பண்ற மாரியும், போர் அடிக்கிற மாரியும், சில சீன்ஸ்லாம் ஒட்டாத மாரியும் ஃபீல் ஆச்சு. அந்த டோர்னமென்ட்க்கு அப்புறமாவே இப்படிதான் போற மாரி ஒரு ஃபீலிங். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.